எம்ஜிஆர் மாதிரின்னு விஜய் அப்ப சொல்லும் போது புரியல. அந்த அம்மா வந்து முதலமைச்சர் ஆகிறது தான் என்னோட ஆம்பிஷன் அப்படின்னு அப்போ சொல்லும் போது புரியல. நயனா நாகேந்திரன் த்ரிஷா வீட்ல இருந்து விஜயை ஃபர்ஸ்ட் வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு அப்போ சொல்லும் போது புரியல. விஜய்க்கும் இந்த 27ஆம் தேதிக்கும் என்ன சம்பந்தம்னு அப்போ புரியல. ஆனா இப்போ புரியுது. சரியான நேரம் பார்த்து விஜய்க்கு சங்கூதிய சங்கீதா போனா என்ன, அதான் நாங்க இருக்கோம்ல அப்படின்னு களமிறங்கிய ரசிகைகள். அந்நியவே அப்படி பேசிட்ட தற்குறிகள் களமிறங்கிய பிஆர் டீம். கடைசியில எல்லா ஆயுதத்தை வச்சு விஜயை தாக்கியுமே விஜய் என்ன ஆனாலும் எழுந்து நிற்கிறாரே, திமுகவுக்கு எதிரி நான் தான் அப்படின்னு சொல்றாரேன்னு சொல்லிக்கிட்டு கடைசி அஸ்திரமா சங்கீதாவை களமிறக்கிய திமுக. என்ன நடக்குது விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். எம்ஜிஆருக்கு எப்படி 7ஆம் நம்பரோ, அதாவது 17ல எம்ஜிஆர் பிறந்து 27ல வீட்டை விட்டு வெளியே வந்து 37ல திரை உலகத்துல நுழைஞ்சி 47ல முதல் முறையா கதாநாயகனா அறிமுகமாகி 57ல திமுகவுல நுழைகிறாரு. 67ல முதல் முறையா சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. 77ல முதலமைச்சர் ஆகி 87ல இறந்து போயிடுறாரோ அதே மாதிரி விஜய்க்கு 27ஆம் நம்பர், அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர்ல அப்படி ஒரு துயர சம்பவத்தை நடத்திட்டு அக்டோபர் 27ஆம் தேதி பனையூருக்கு அதே மக்களை அழைச்சிட்டு வந்து ஆறுதல் சொல்லிட்டு நவம்பர் 27ஆம் தேதி செங்கோட்டையன் அந்த கட்சியில இணைச்சிட்டு ஜனவரி 27ஆம் தேதி ஜனநாயகன் படத்தோட இறுதி தீர்ப்பு வந்துட்டு பிப்ரவரி 27ஆம் தேதி கடைசியா டிவோர்ஸ்ல வந்து நிக்குது. அதுவும் 27 வருஷத்துக்கு அப்புறமா சங்கீதா அவர்கள் வந்து டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. 99ல காதல் திருமணம் செஞ்சுட்டு இப்போ 27 வருஷம் கழிச்சு இத்தனை கொடுமை பண்ணி, அதுவும் எந்த விஷயத்துக்காக அப்படின்னு அடுத்தடுத்து சொல்றேன், இவ்வளவு கொடுமை பண்ணி இப்போ டிவோர்ஸ்ல வந்து நிக்குது. அதாவது சமீபத்துல வேலூர்ல ஒரு கூட்டம் ஒண்ணு நடந்தது, நிர்வாகிகள் கூட்டம். ஆரம்பத்துல மக்கள் சந்திப்பு கூட்டம் அப்படின்னு நடந்தது. தேர்தல் வர வர எல்லாரும் விரிவாக்கிட்டு போவாங்க. ஆனா இவரு மட்டும் சுருக்கிட்டு அது வந்து நிர்வாகிகள் கூட்டமா மாத்திருந்தாரு. அந்த நிர்வாகிகள் கூட்டத்துல பெண்கள் பாதுகாப்பு தான் டாப் அப்படின்னு பேசியிருந்தாரு இல்லையா ஒருத்தர். அதே ஒருத்தர் தான் தன்னோட சொந்த மனைவியவே கொடுமைப்படுத்தி, அதாவது ஹோம் அரெஸ்ட் பண்ணி பினான்சியலா லாக் பண்ணி ஒரு சைக்கோத்தனமா தன்னோட சொந்த மனைவியை கொடுமைப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட மனைவியே இப்போ வந்து விவாகரத்துக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தானா, ஏதோ ஒரு நடிகை கூட கள்ள தொடர்புல இருந்திருக்காரு. கள்ள தொடர்புன்னு சொன்னா கூட கடிச்சு வச்சிருவாங்க. திருமணத்தை மீறிய விரும்பிய உறவுல வந்து விஜய் வந்து இருந்திருக்காரு. இதை ஒரு மனைவியா தட்டி கெட்டதுக்காக தான் இத்தனை கொடுமைகள் பண்ணி அவரை வந்து ஹோம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து வெளியே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போற, ஒருவேளை எல்லா பெண்களையும் வீட்டுக்குள்ள பழைய நூற்றாண்டுக்கு எடுத்துட்டு போய் அடுப்பது வைக்க போறாரு போல. அதுதான் இவர் கொடுக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பு. வெளியே வந்தாதானப்பா இப்படி எல்லாம் நடக்கும். வெளியே போனா தானே எனக்கு இருக்கக்கூடிய அந்த திருமணத்தை மீறிய விருப்பமான ஒரு உறவை பத்தி நீங்க போய் வெளியே போய் சொல்வீங்கன்னு சொல்லிட்டு சங்கீதாவே வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சவர் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி பெண்களையும் வீட்டுக்குள்ளதான் அடக்கி வைக்கிறது தான் இவரோட பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாரா என்னன்னு தெரியல. இவ்வளவு கொடுமைப்படுத்தினது மட்டும் இல்லாம இது வந்து இந்த விஷயம் ஏப்ரல் மாசம் 2021லயே சங்கீதாவுக்கு தெரிய வந்திருக்கு. தெரிய வந்ததுக்கு அப்புறமா தான் இத்தனை கொடுமைகள் நடக்குது. அதுக்கப்புறமாவும் நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. விஜயோட வாக்குறுதி என்ன அப்படிங்கறத நம்ம வேலூர் கூட்டத்திலே பார்த்துருப்போம். தன்னோட சொந்த மனைவிக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத விஜய் மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா தான் நான் வந்து உங்களை வந்து கிராமமா சந்திப்பேன்னு சொல்லி இப்பவே அவரோட சுய ரூபத்தை வந்து காமிச்சிருக்கிறாரு. சோ அவர் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றுவாரு அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்படி இன்னொரு நடிகை கூட தொடர்புல இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு தட்டி கேட்டதுனால மனைவியை கொடுமைப்படுத்தி இப்போ வந்து விவாகரத்துக்கு வந்து நிக்குது. அதுவும் இதுக்கு முன்னாடியே 2 தடவை விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்தி விஜய் வந்து வாக்குறுதி எல்லாமே கொடுத்துமே அதுக்கப்புறமும் ஃபாரினுக்கு 2 பேர் சேர்ந்து போறது, அங்க போய் 2 பேர் சேர்ந்து போட்டோஸ் எடுக்கிறது, அந்த போட்டோ எடுக்கிறத அந்த நடிகை அது என்ன நடிகை அப்படிங்கறத சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க சங்கீதா அவர்கள். ஸோ அந்த நடிகை வந்து இந்த படங்கள் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியால போடுறது, சோஷியல் மீடியால இருந்து எடுத்து ஒரு சில பேர் வந்து கிசுக்கள் எழுதுறது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவமானமா இருக்கு. நல்ல குடும்பத்துல பிறந்த எனக்கு இது அவமானமா இருக்கு. எங்க குடும்பத்துக்கும் சரி, என்னோட குழந்தைகளும் வெளியே போகும்போது அவங்களுக்கும் இது அவமானமா இருக்கு. அதனால
அதனாலதான் இப்போ நான் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கேன். அதுவுமே அந்த நடிகையோட பேரை நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை விஜயோ இல்ல விஜயை சார்ந்தவர்களோ எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நடிகை யாரு அப்படிங்கறத நான் 2ஆம் கட்டமா சொல்ல வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு இருக்காங்க. சோ அந்த ஒரு வேலையை தான் இப்போ தற்குறிகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது எங்க அண்ணனுக்கு சனியை வேற எங்கேயுமே கிடையாது, அவங்க கூடயே இருக்கக்கூடிய தற்குறிகள் தான் அப்படிங்கறத நம்ம இதுக்கு முன்னாடியே பல விஷயங்கள்ல பார்த்துருக்கோம். இப்போ அந்த விஷயத்த வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்களே சொல்லியிருக்காங்க, நீங்க ஏதாவது எனக்கு குறைச்சல் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த நடிகை யாரு அப்படிங்கறத நான் வெளிப்படையா சொல்லுவேன், அப்புறம் ரொம்ப அசிங்கமா அவமானமா போயிடும், மானங்கட்டு போயிடும் அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல வந்து களமிறங்கிருக்கு விஜயோட பிஆர் டீம்ல இருந்து ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் எல்லாத்துக்கிட்டையுமே இந்த மாதிரி காசுக்கு நாங்க கொடுக்குறோம், நீங்க என்ன பண்ணணும்னா வி ஸ்டாண்ட் வித் விஜய், சங்கீதா மேலதான் தப்பு அப்படின்னு பேச சொல்லி ஒரு ஆடியோ வந்து இப்ப வெளியாகி இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. அதாவது விஜயும் அந்த நடிகையும் பத்தின விஷயம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம டைலூட் பண்ணியே ஆகணும். அதனால நீங்க எல்லாரும் விஜய் இந்த மாதிரிப்பட்ட ஆளே இல்லப்பா, இது திமுக செஞ்ச சதி, கரூர் துயரத்தப்போ நம்ம எப்படி திமுக செஞ்ச சதி அப்படின்னு பழி போட்டோமோ அதே மாதிரி இந்த விஷயத்தில் திமுக செஞ்ச சதி அப்படின்னு பழி போடணும்னு ஸ்ரீராம் பிஆர் டீம்ல இருந்து பேசின ஆடியோ வந்து இப்போ லீக் ஆயிட்டு இருக்கு. அப்போ இதுல இருந்து இன்னொரு விஷயம் என்ன தெரிய வருது அப்படின்னா, அப்போ கரூர் சம்பவத்துல நீங்க தான் திமுக செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பழி போட்டு இருந்திருக்கீங்க. ஆனா எந்த ஒரு அரசியல்வாதியுமே தன்னோட சொந்த தொண்டர்கள் சாகணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி செத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் ஓட் போகும், அது இன்னொரு விஷயம். இப்படி நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் அவரு வந்து இவர் மேல பழி போட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேலூர் கூட்டத்துல இருந்து பேசிட்டு இருக்கீங்க. இப்படி திமுக மேல பழி போடணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு டீம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு டீம் வந்து அந்நியாரை வந்து அப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டீம் வந்து தனியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீம் வந்து இப்போ விஜயை பத்தி யாரு தப்பா பேசினாலுமே, தப்பா பேசுறதை தாண்டி விஜய்க்கு அகெயின்ஸ்ட் அவருக்கு செய்யக்கூடிய தப்பை சுட்டி காட்டினாலுமே இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து விட்டு வைக்கிறது கிடையாது. அந்த வரிசையில இப்போ சங்கீதாவுமே இணைச்சிருக்காங்க. சங்கீதா என்னடா இப்போ ரீசெண்டா வந்து சமீபத்துல ஜூலி அவர்கள் வந்து விஜய் பத்தி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ போட்டோன்னே ஜூலிக்கு வந்து 3 கல்யாணம் ஆயிடுச்சு, ஜூலி வந்து அப்படி இப்படி அப்படின்னு பேசிட்டு இப்போ விஜய் வந்து இன்னொரு தொடர்புல இருக்கிறாரு அப்படின்னு பேசும்போது அவரோட பர்சனல் விஷயம், நீங்க வந்து குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன நியாயம்னு தெரியல. அந்நியன் படத்துல நடிச்ச விக்ரம் கூட இப்படி மாத்தி மாத்தி பேசல, அந்த லெவலுக்கு வாரியர்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இப்போ சங்கீதாவையுமே அவங்க லிஸ்ட்ல வந்து நினைச்சிருக்காங்க. அன்னி டூ அந்த ரேஞ்சுக்கு வந்து இப்போ கொண்டு போயிருக்காங்க. இந்த கேவலமான அரசியல் செய்யக்கூடிய விஜயோட தற்குறிகள்னாலேயே சங்கீதா அவர்கள் கூடிய விரைவில் அந்த நடிகை யார் அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. ஸோ எல்லாருமே ஐ எம் வெயிட்டிங் அந்த மூட்ல காத்திருப்போம். அதே மாதிரி சங்கீதா இப்போ சரியா தேர்தல் நெருங்கும் போது எதுக்காக இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க? அது சரி, 2021லயே சங்கீதாவுக்கு இந்த விஷயம் தெரியும் இல்லையா? அப்ப நீங்க அப்பவே இந்த விஷயத்த வந்து நீங்க வழக்கு எடுத்துட்டு வந்து அப்பவே நீங்க வந்து விவாகரத்து கேட்டிருக்கலாம்ல. இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த சரியான நேரத்துல எதுக்காக சங்கீதா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அப்ப திமுக செஞ்ச சதி இல்லாம இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதுல திமுக அப்படிங்கறத தாண்டி பாஜக தான் இதை செஞ்சது அப்படின்னு சந்தேகப்பட்டா கூட ஏதாவது ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா சிபிஎஸ்சி மூலமா ஜனநாயகன் படத்தை தடுத்து நிறுத்தினது பாஜக. சிபிஐ விசாரணைக்காக விஜய் டெல்லிக்கு அழைச்சிட்டு போனது பாஜக. இது பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நயனா நாகேந்திரன் அவர்கள் சமீபத்துல வெளிப்படையாவே பேசியிருந்தாங்க, த்ரிஷா வீட்டுல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா த்ரிஷா வந்து ஒரு ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க, நீங்க எப்படி என்ன எப்படி சொல்லலாம், ஒரு அரசியல் கட்சி தலைவரோட என்ன நீங்க எப்படி வச்சு பேசலாம்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பேசு பொருளா மாறிச்சு. அந்த காண்டில் ஏன் சங்கீதாவை இவங்களே தூண்டி விட்டுருக்க கூடாது அப்படின்னு நீங்க சந்தேகப்படலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, தூண்டி விட்டா வந்து டிவோர்ஸ் கேட்கிற அளவுக்கு தான் விஜய்க்கும் சங்கீதாவுக்குமான உறவு வந்து இருந்துட்டு இருக்கா? நீங்க அந்த லட்சணத்துல தான் நீங்க வந்து உங்க மனைவி வந்து பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதையும் தாண்டி தூண்டி விடுறதுக்கோ இல்லைன்னா மேனுப்புலேட் பண்றதுக்கோ சங்கீதா ஒன்றும் சாதாரண ஆளு கிடையாது. விஜய் வந்து படம் நடிக்கும் போதே அந்த படத்தை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு சங்கீதா வந்து பணக்காரரா இருந்த ஒருத்தரோட பொண்ணு தான். அவங்க கிட்ட போய் நான் உங்களுக்கு பணத்தை தரேன், இல்லை அப்படின்னா எங்க கட்சியில வந்து உங்களுக்கு பொறுப்பு தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள வந்து மேனுப்புலேட் பண்ற அளவுக்கு சங்கீதாவும் வீக்கரான ஒரு பர்சன் கிடையாது. ஆனா இப்போ ஏன் சங்கீதா இந்த இதை கொடுத்துருக்காங்க? அப்ப எந்த கட்சியோட இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லாம சங்கீதா கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2021லயே தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா 5 வருஷம் ஆயிருக்கு. இந்த 5 வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு நீ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு சரியான நேரத்துல தக்க அடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேர்தல் வரைக்கும் காத்திருந்து எல்லாமே அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகும் போது இதுதான் சரியான நேரம், இப்போ தும்முனாதான் கரெக்டா இருக்கும்னு சரியான நேரத்துல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதை தாண்டி தன்னோட சொந்த விஷயம், குடும்ப விஷயம், நீங்க சொல்ற மாதிரி குடும்ப விஷயத்துல இன்னொரு அரசியல் கட்சி வந்து தலையிட்டு தான் டிவோர்ஸ் கேட்க வைக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சில் இல்லை. அப்படிங்கிற ரேஞ்ச் இருந்ததுன்னா உங்க அண்ணன் விஜய் வந்து அந்த லட்சணத்துல தான் குடும்பம் நடத்துறாரு
அப்படிங்கறத இங்க பார்க்கணும். இப்போ இதுல என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்தையே சரியா வழி நடத்த தெரியாத ஒருத்தரால எப்படி தலைவராக முடியும், எப்படி இந்த நாட்டை வழி நடத்த முடியும், தன்னோட சொந்த மனைவியவே பினான்சியலா லாக் பண்ணி ஹோம் அரெஸ்ட் பண்ணக்கூடிய இவர் பெண்களை எப்படி சுதந்திரமா செயல்பட விடுவாரு, பெண்களுக்கான பாதுகாப்பை எந்த விதத்துல கொடுக்க போறாரு, தன்னோட சொந்த மனைவியாக இருந்தாலும் சரி, சொந்த கட்சியை சேர்ந்த அஜிதாவாக இருந்தாலும் சரி. இப்போ சமீபத்துல ஒரு பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. பதவி தர அப்படின்னு சொல்லிட்டு 13 கோடி ரூபாய் வந்து அந்த பொண்ணு கிட்ட இருந்து வாங்கி 10வது மாவட்ட செயலாளரோட பையனுக்கு, அந்த சூரிக்கு வந்து கூலிங் கிளாஸ் கேட்பாரு இல்லையா அந்த படத்துல, போஸ்பாண்டி படத்துல, அந்த மாதிரி மாவட்ட செயலாளரோட பையனுக்கு ஐபோன் வேற கொடுத்துமே அவங்களுக்கு பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்போ தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கு என்ன நிலைமை, ஆல்ரெடி பண்ண அஜிதாவுக்கே என்ன பதில் அப்படின்னு தெரியல. இப்போ அந்த வரிசையில இந்த பொண்ணுமே இணைஞ்சிருக்கு. இப்படி அவங்க சொந்த கட்சியில இருக்கக்கூடிய பொண்ணுங்களுக்கே சரியான ஒரு பாதுகாப்பை கொடுக்க தெரியாத விஜய் எப்படி, சொந்த மனைவிக்கே பாதுகாப்பை கொடுக்க தெரியாத விஜய் எப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க போறாரு, தன்னோட சொந்த மனைவிக்கே துரோகம் செய்யறதுக்கு, அதுவும் காதல் மனைவிக்கே துரோகம் செஞ்சு 27 வருஷம் கூட வாழ்ந்தவங்களுக்கே துரோகம் செஞ்ச விஜய் வந்து எப்படி அவரை நம்பி வாக்கு போட்ட மக்களுக்கு வந்து துரோகம் செய்யாம இருப்பாரு. நாளைக்கே பாஜக கிட்ட போய் அடகு வச்சாலும் வச்சிருவாரு தானே. ஏன்னா மனைவிக்கே துரோகம் செய்யறவரு மக்களுக்கு செய்ய மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இதை தாண்டி இந்த பிரச்சனையில சங்கீதா அவர்களுக்கு பணம் அப்படிங்கிறதோ இல்லைன்னா இன்னொரு அரசியல் கட்சியோட பதவி அப்படிங்கிறதோ தேவையில்லை. இப்போ ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து பணத்துக்காக இல்ல, அவங்களோட உரிமை, ஒவ்வொரு நேரமும் குத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜீவனாம்சமே கேட்டிருக்காங்க. இதுல குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஜீவனாம்சம் கேட்டது வந்து விஜய் கிட்ட கிடையாது, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கிட்டேயுமே சங்கீதா அவர்கள் வந்து ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுக்கறதுக்கு எல்லா விஜயுமே ரெடியா இருந்துக்கோங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.